சுவையான சிறிய மாம்பழம். ஒரு வெயிலான நாளில் ஒரு சிறிய கிராமத்தில் ரவி என்ற ஒரு சிறுவன் இருந்தான். ரவி மாம்பழங்களை மிகவும் விரும்புவான். ஒரு நாள் ஒரு பெரிய சுவையான மாம்பழம் மரத்தடியில் விழுந்திருந்தது. அங்கே யாரும் இல்லை. ரவி அதை எடுத்துக்கொண்டு, வாவ், இன்று எனக்கு அதிர்ஷ்டம் என்று நினைத்தான். ஆனால் உடனே அவன் யோசித்தான், இது யாருடைய மாம்பழமோ? அவன் கொஞ்சம் நேரம் காத்திருந்தான். சில நேரம் ஒரு வயதான விவசாயி ஓடி வந்தார். ஐயோ, என் மாம்பழம் கீழே விழுந்துவிட்டது என்று கவலையுடன் சொன்னார். ரவி உடனே சென்று, மாமா, இது உங்களுடையதா என்று கேட்டான். விவசாயி மகிழ்ச்சியுடன் சிரித்தார். ஆமாம், நீ மிகவும் நேர்மையானவன், நன்றி. அவர் அந்த மாம்பழத்தை ரவிக்கே கொடுத்து, நேர்மைத்தான் மிக இனிய பழம் என்றார். ரவி மகிழ்ச்சியுடன் ஒரு கவ்வி எடுத்தான். அதை இதுவரை சாப்பிட்டதில் மிக இனிமையாக இருந்தது. நெறி யாரும் பார்க்காத போதும் நேர்மையாக இருங்கள்.